சொந்தங்களா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இனி கொஞ்சமாக தூறல் அப்படியே போட்டுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக இந்த இடத்தெல்லாம் காலையிலேருந்து சுத்தம் பண்ணி கொஞ்சம் தனியாவை வந்து தூவி விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல. எப்போவுமே நான் இந்த கீரை விதைகள் எப்படி போடுவேன்னா அப்படி தான் போட்டு விடுவேன். இந்த முறை தான் நான் இப்படி போட்டு பார்ப்போம். ஏன்னா எங்கேயோ ஒவ்வொன்று வரும். ஏதாவது லைனாக இருந்துச்சுன்னா ஒரு இதுவாக இருக்கட்டுமே, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி கொஞ்சமாக தனியாக வந்து போட்டுட்ருக்கேங்க. கொத்தமல்லி வீட்டில் போடணும்னு ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் போட்டுட்டு விட்டுறலாமா, இந்த பக்கத்துக்கு வேறு ஏதாவது போடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தனியாக வீட்டுக்காக தாங்க சும்மா கொஞ்சமாக போட்டு விட. ஏன்னா எங்களுக்கு தண்ணியெல்லாம் அவ்வளோ கஷ்டம். இன்னும் சம்மர்லெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், எங்களுக்கு தண்ணியே அந்தளவுக்கு வராதுங்க. 1 2 3 4 5 6 இடத்துல போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கா? வித்தியாசமாக இருக்குல்ல? என்னமோ ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நான் வந்து நீங்கள் என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அங்கே வந்து நான் கத்திரி தான் போட்டிருந்தேன். கொஞ்ச நேரம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பூச்சிக்கள் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதை நம்மளே கவாத்து பண்ணி விட்டுருவோம், வரட்டும். இப்போதான் என்னமோ அங்கங்கே துளுத்துட்ருக்கு. கொஞ்சமாக என்னமோ தூரை வர போட்டுக்கிட்டு இருக்கு காலையிலேருந்து. ஸோ இது தூரை போட்டதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சிங்க. ஏன் அப்படின்னா இந்த மண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப இது மாதிரி மண் இல்லைங்களா, நைஸாக அப்படி என்னமோ மாவு மாதிரி. அதெல்லாம் நான் சுவாசித்தேன் அப்படின்னா, என்ன தான் நான் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அந்த வேலை பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ஸ்டார்ட் ஆகிடுங்க. என்ன தான் உடம்புல பலவீனம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆசை தான் இந்த கார்டனிங் பண்ணுறது. ஸோ நான் இப்போ அப்படியே கொஞ்சம் மண்ணையும் மூடி விட்டுறேன். எனக்கு அவ்வளோ விருப்பம் இது பண்ணுறது. எங்கள் டாகீஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்தால் தான் இப்போ அவங்கள கூண்டில் போடணும், இல்லைன்னா அவங்க இதை வந்து ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நான் எப்படி போடக்கூடாது அப்படின்னு நினச்சேனோ அதை இவங்களே வந்து கிண்டி கிளறி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எழுதி வைக்கிறேன் எத்தனை நாளில் இது வருது பார்ப்போம். எனக்கு தெரியல எத்தனை நாளில் இது துளுக்கணும். கொஞ்சம் இன்றைக்கி என்னன்னா ரொம்ப நாளாக போடணும் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். ஆனால் என்னால் வந்து போடவே முடியலங்க. இன்றைக்கி என்னமோ கடவுளுடைய இறக்கமா என்னமோ தெரியல, இன்றைக்கி அப்படியே தூரலாக தூறிக்கிட்டுருக்கு, மெதுவாக தூறிட்டுருக்கு. சரி, கொஞ்சம் அந்த தூரல் இவங்க மேலே விழுந்தாலும் நல்லது தானே. அப்படியே விட்டுருக்கலாம், பறவைங்க ஏதாவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா குரங்கு வந்து அள்ளி அப்படியே கொட்டிக்கிட்டு போயிடுவாங்க வாயில். ஸோ அதனால் நான் இதை மூடி விட்டுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா காலையிலேயே அவங்களுடைய விசிட் வந்துருச்சு, வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க மங்கீஸ் எல்லாமே. இந்த புதினா போட்டால் எலி வராது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதையும் கொஞ்சம் நட்டு விடலாமான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சின்ன தொட்டியில் இருக்குது, பட் அதை கொஞ்சம் போட்டு விடலாமான்னு யோசிக்கிறேன். இங்கே ஒரு குண்டு மல்லி, இங்கே ஒரு குண்டு மல்லி, அங்கே ஒரு குண்டு மல்லின்னு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப வேலைங்க. இன்னைக்கெல்லாம் இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. என்னமோ விட்டு 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 இந்த இங்கே பார்த்தீங்களா, இப்போ தானே போட்டேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள் வந்து என்னம்மா இங்கே பாருங்கள். ஹெய் ஹெய் போ, அப்படி கையல் போ. ரொம்ப தொல்லைங்க இந்த பசங்களது. இன்றைக்கி தாங்க இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து
சுத்தம் பண்ணியிருக்கேன். நான் பழைய அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இந்த இடம் இருந்துச்சுன்னு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி என்னமோ எங்கள் ஊரில் பவர் கட்டு இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தது. எனக்கும் ஃபோனில் ரொம்ப வந்து சார்ஜர் இல்லாமல் இருந்தது. இருக்கிறதுல இதை மாத்திரம் எடுத்துருவோம் அப்படின்னு இது வரைக்குமே கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த பீஸை அப்படியே நான் விட்டுருக்குறேன். இதில் என்ன போடுறதுன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் வந்து மிளகா கொண்டு வந்திருக்கேங்க. மிளகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மிளகாவை கொஞ்சம் போட்டு விடலான்னு. நான் நடந்த இடம் பார்த்திங்களா அப்படியே கெட்டி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த இடத்துல மிளகாவை தூவி விட்டுறேன். இந்த இடம் கெட்டியாக இருக்குது. இந்த இடத்துல போடுவோமா? கொஞ்சம் நல்லா இருக்குது. மண்ணில் கை வச்சாலே ஆகிறது இல்லைங்க. டாக்டர் எனக்கு அதை தான் சொன்னாங்க, வைக்காதீங்கன்னு. ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு. ஸோ அதனால் பாருங்க, இத்தனை மிளகா எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, எடுத்திருக்கேன். போட்டுருவோம். இவ்வளோ மிளகாவையும் இதில் இருக்கிற விதையை அப்படியே போட்டுருவோம். ஏன்னா இது அப்படியே போடலாம். இது எப்போ வந்து மக்கி எப்போ இந்த விதை வரும். ஸோ இப்படியே போட்டுருவோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, மழை துளிகள் அப்படியே பாருங்கள், அது மேலே அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே சாரலாக வருது, அழகான ஒரு சாரல். ரசிக்கலாம் போல் இருக்குது. ஆனால் ரசித்தேன்னா எனக்கு உடம்பு கெட்டு போயிடும். திடீர்னு ஒரு சரியான வெயிலுங்க. திடீர்னு இப்படி ஒரு மழை வந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்குமே கடவுளே அப்படின்னு அப்படியே வந்துருச்சு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சில நேரம் எல்லாம் கடவுள் நம்ம கேட்குறத உடனே செய்கிறாங்க. எனக்கு இந்த விதை நனைஞ்சி கொஞ்சம் இவங்க ஊறுற அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஏன் இந்த ஒரே கையில் பண்ணிகிட்ருக்கேன்னா, நீங்கள் நினைக்கலாம் 2 கையில் எடுக்கலாம்ல அப்படின்னு. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் நிறைய முறை வீடியோ வந்து போடணும். எவ்வளோ வேலை, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் நினைப்பேன். ஆனால் என்ன தெரியுங்களா, இந்த வீடியோ எடுக்கிறது தான் கஷ்டம். வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து நம்ம பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஏதாவதும் பண்ண முடியல. ஓகே, இப்படி பண்ணி பார்க்குறேன். இப்போது சின்ன தொட்டி மேலே ஃபோனை வச்சுட்டு நான் 2 கையை இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறேன். மறக்காமல் நான் வந்து என்ன பண்ணணுன்னா, கையை நல்லா சோப்பு போட்டு கழுகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தெரியாமல் எவ்வளோ விதை இருக்குது பாருங்களேன். சூப்பர். கடவுளுடைய சிருஷ்டிப்பெல்லாம் சொல்ல வார்த்தைகள். எனக்கு ரொம்ப ஆசைங்க. என்னென்னா, கொஞ்சம் மிளகா, வீட்டுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, ஒரு 2 செடி கத்திரிக்காய். என்கிட்ட ஒரு 11 வெரைட்டி மிளகா இருந்ததுங்க. எந்த ஊருக்கெல்லாம் போகிறனோ அந்த ஊருக்கெல்லாம் எப்பவுமே ப்ரேயருக்கு போயிட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த ஊரில் எல்லாம் அந்த மிளகா, வேறு ஏதாவது பழங்களோ இல்லை காய்களோ பார்த்தா அந்த விதைக்காகவே அதை நான் வாங்கிடுவேன். நான் அப்புறமா உங்களுக்கு எப்படி இந்த விதையை போட்டிருக்கேன்னு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் இது பிடிக்க முடியல. மழை கொஞ்சமாக சூடு பிடிச்சி மாதிரி கொஞ்சம் அதிகமாக அப்படியே தூர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வேலையை பண்ணுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அப்போ அங்கே போகும்போதெல்லாம் என் கண்ணுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது. அந்த பழங்களோ இல்லை அந்த காயோ கண்ணை கவரும்ல நமக்கு. எங்கே போனாலும் இதுதாங்க. எந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனாலும் அப்படியே என் கண் எங்கன்னா ஃபஸ்ட்டு தோட்டம் பார்க்கும்.
அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிராஃப்ட்டு அது இது அதெல்லாம் ரொம்பவே இங்கே இதை போட்டு வச்சாதான் நமக்கு தெரியும் இங்கே மிளகா போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதை இப்படி போட்டுருவோம். அப்போ அதெல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே நான் வந்து எவ்வளோ முட்டாள் வேலை பண்ணிட்டேன் பாருங்கள். இதை அப்படியே மழையில் நனைய விட்டுட்டு வாங்கி வாங்கி போட்டு போட்டு அப்படியே நிறைய அந்த மிளகாய் பேரெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பஜ்ஜி மிளகாலே நிறைய வெரைட்டி. இந்த நாகர்கோவில் போயிருந்தப்போ இந்த மீன் குழம்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு மிளகா இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க நான். 1/2 கிலோ 1/4 கிலோ 1 கிலோ நல்ல முத்தின மிளகாவாக வாங்கிட்டு எல்லாம் போட்டு அவ்வளோ வெரைட்டி இருந்தது. பட் என்னன்னா எல்லாமே ஒரு காலகட்டத்தில் போயிடுச்சு. கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் எல்லாமே அப்படியே போன மாதிரி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பாருங்கள். இப்போ நான் 3 செடி தாங்க விட்டு வச்சுருக்கேன். மீதி எல்லா செடியும் பிடிச்சி அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் அங்கே போட்டாச்சு. ஓகேவா? சரிங்களா? இதெல்லாம் தள்ளி வச்சு பயங்கரமாக பண்ணிகிட்ருந்தாங்க. எங்களுடைய இந்த இது பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் தண்ணி தான் நிறைய ஊற்ற முடியல. நான் சொன்னேன் இல்லைங்களா எங்களுக்கு தண்ணி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு. ஸ்டார் நெல்லி இது என்னது? இது முடக்கத்தான் ஸ்டார் நெல்லி மாதிரி. ஐயோ நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேங்க. என்னடா இது நெல்லிக்காய் வந்துச்சு அப்படின்னு. முடக்கத்தான் கீரை. எனக்கு டவுட்டாகவே இருக்குங்க. ஒரு முறை பார்த்துருவோமா? முடக்கத்தான். ஓ மை காட், கொட்டி போச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் இதுலேயும் போட்டு விடுவோம், தூவி விடுவோம். என்ன செய்ய, தவறுனது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படியே வந்துடும். அங்கங்கே ஒன்றும் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று ஆகுதுங்கிற மாதிரி நடக்குதுங்க. ஓகே, இன்றைக்கி மிளகாவும் தனியாவும் போட்டாச்சு. சரிங்களா? இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போட்டு வச்சுருக்கிற டஸ்ட்டை வந்து இவங்க ஆட்டம் போட்டு எல்லாத்தையும் தூரம் தள்ளிகிட்ருக்குறாங்க. நான் இப்போ போய் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அவங்கள உள்ளே போடுறேங்க. இவங்க காட்டம் தாங்க முடியல. ஓகேங்க, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து ஒரு நல்ல கருத்தோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.